ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அவல் வச்சு டிஃபன் தான் செய்ய போகிறேன். அரை கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் ஊறினதும் அதை நல்லா ஒரு ஸ்ட்ரைனரில் போட்டு வடிகட்டி தண்ணி இல்லாமல் எடுத்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கேரட்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தலை, அரை டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடணும். பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்த மாவுலேருந்து ஒரு உருண்டை மாவை எடுத்துட்டு பட்டர் ஷீட்டில் எண்ணெய் தடவிருக்கேன். இப்போ நம்ம உருட்டி வச்ச மாவை இதில் வச்சு நல்லா மெல்லிசாக தட்டி விட்டுடலாம். இப்போ தட்டி எடுத்தாச்சு. தோசைக்கல் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் தடவி விட்டுட்டு இப்போது அதில் நம்ம தட்டின அடையை சேர்த்துட்டு மெதுவாக பட்டர் ஷீட்டை எடுத்துடலாம். அடை வெந்ததும் திருப்பி விட்டு எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான அவலில் அடை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட கார சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும்.